வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல முடக்கத்தான் கீரை காரக்குழம்பு தான் பார்க்க போறோம். முடக்கத்தான் கீரையில நிறைய நன்மைகள் இருக்கு. மூட்டு வலியை அறவே நீக்குது. அதே மாதிரி வாய்வு தொல்லை, மலச்சிக்கல்ல இருந்து விடுபடுறதுக்கும் இது ரொம்பவே உதவுது. இந்த காரக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, பூண்டு ஒரு 10 பீஸ் கிட்ட எடுத்திருக்கேன். அதே மாதிரி இஞ்சி 4லேருந்து 5 துண்டு வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம இம்யூனிட்டி பவர் ரொம்பவே அதிகரிக்கும். கருவேப்பிலை சேர்த்துடலாம் கொஞ்சமாக. சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூடவே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க முடக்கத்தான் கீரையை எடுத்து சேர்த்துக்கலாம். முடக்கத்தான் கீரை தோசை தான் நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. முடக்கத்தான் கீரை காரக்குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வதங்கினதும் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததும் 2 சின்ன துண்டு அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்தே அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். வடகம்னு சொல்லுவாங்க, அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். எல்லார் வீட்லேயும் இருக்கும். அப்படி இல்லாதவங்க கடுகையும் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வருது. சின்ன வெங்காயம் ஒரு 15 பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். அதையும் எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போது 1 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குறேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாதா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வருது பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காகுது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கீரை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்துடலாம். இதை முடக்கத்தான் கீரை பேஸ்ட் எடுத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த காரக்குழம்புல ஏதாவது கசப்போ எதுவுமே தெரியாது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட சாப்பாடு வெடித்து நெய் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கிட்டேன். இப்போது குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த கீரையோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நல்லா திக்காகிற வரைக்கும் குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க. காரக்குழம்பு நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே அருமையாக முடக்கத்தான் கீரை காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாப்பாடில் இதை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது. கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.